அப்பா உடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அப்பா ஆண்டவரை பேசுகிற என்னையை விட கேட்கிறவர்கள் வெற்றி தகப்பனே. தேவன் நீர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு இருதயத்தின் ஏக்கங்கள் நீர் அறிந்திருக்கிறவர். தேவன் நீர் ஆண்டவரை எல்லாத்துக்கும் பதிலை கொடுக்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விரிவாசலை திறப்பீராக தகப்பனே கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இப்ப ரேஷ்மி மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. யாரும் யோசிக்காதீங்க. அடிக்கிற மாதிரிலாம் எனக்கு என்ன பண்ண போறது இல்லை, பேச போறது. நான் காலையில் என்ன நினைச்சேன்னா குடும்பத்துக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா போயிட்டு ஜபத்துல உட்காரும் போது ஏசப்பா எதை குறிச்சு பேசினார் அப்படின்னா ஓய்வு நாள் எப்படி ஆசிரிக்கணும். ஆமென். ஓய்வு நாள் எப்படி ஆசிரிக்கணும் சொல்லியிருக்காரு ஏசப்பா. பரிசுத்தமா ஆசிரிக்கணும். நீ ஓய்வு நாளை விட்டுட்டு மற்ற எல்லா நாள் ஏசப்பா என்ன பண்ணாரு, ஓய்வு நாளை விட்டுட்டு மற்ற எல்லா நாளும் என்ன பண்ணாரு, வேலை செஞ்சாரு. ஓய்வு நாள் எதுக்கு நியமிச்சாரு, ஓய்ந்திருக்கும்படியா நியமிச்சாரு. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8-11 வரை. ஓய்வு நாளை பரிசுத்தமே ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7 நாளே உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நியாயத்தினாலும் நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலை செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். என்ன சொல்றாரு, 6 நாள் என்ன பண்ணாரு, எல்லா வேலையும் செஞ்சாரு. மனுஷனை படைச்சாரு, வானத்து பூமி எல்லாமே படைச்சிட்டு 7ஆம் நாள் என்ன பண்ணாரு ஏசப்பா, ஓய்வு இருந்து அந்த நாள் என்ன பண்ணிருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்ப இந்த நாள் என்ன நாள், இந்த நாள் அவங்களுக்கு எவ்வளவு போராட்டம் வரலாம். ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, அவருடைய சபைக்கு தினமும் ஒரு கணவர் ஒரு மனைவி வருவாங்க. ஒரு கணவர் ஒரு மனைவி அவங்களுடைய பையன் 3 பேர் வாரம் வரும்போது ஒரு வாரம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பையன் மட்டும் வரல, கணவரும் மனைவி மட்டும் வராங்க. வந்துட்டு சாட்சி கொடுக்கும்போது அந்த அம்மா என்ன பண்றாங்க, முன்னாடி இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றீங்க, என் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஏன்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் காலையில மறிச்சிட்டான், அவனை வீட்டுல என்ன பண்ணிருக்கேன், வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கிறேன், சபை முடிச்சு என்ன பண்ணணும், எல்லாம் என் வீட்டுக்கு வந்துருங்க. அவங்களோட விசுவாசத்தை பாருங்க. என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஒரே ஒரு பையன் அவங்களுக்கு, ஆனா என்ன பண்ணிருக்காங்க, பையன் மறிச்சுட்டான்னு தெரிஞ்சும் வீட்டுல என்ன பண்ணிருக்காங்க, படுக்க வச்சுட்டு சபைக்கு வந்திருக்காங்க. அந்த ஊழியக்காரர் கேட்கிறாரு, நம்ம மனுஷன் நீ ஒரே ஒரு பையன், இந்த பையன் மறிச்சுட்டான், அவனை விட்டுட்டு என்ன பண்ணிருக்க சபைக்கு வந்துட்டு. அந்த ஊழியக்காரர் கேட்கும்போது அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, நான் நாளைக்கு மறிச்சுட்டு என்ன பண்ணேன், பரலோகத்துல என் பையனை பார்ப்பேன். ஆனா எனக்கு முன்னாடி யார் வந்திருக்குது, சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்காரு. அவரை காக்க வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு என் பையனுக்காக நான் போய் நின்னா இன்னைக்கான ஆசீர்வாதம் என்ன பண்ணிடுவேன், இழந்துருவேன். உன்னுடைய ஆத்மாக்கும் நம்மளுடைய ஆத்மாக்கும் யார் உத்தரவாதம், நான் மட்டும் தான் உத்தரவாதம். இதனால நீங்க நிறைய எவ்வளவு பெரிய காரியம் உங்களுக்கான எல்லா வேலையும் விட்டு வந்திருக்கலாம், எல்லா காரியத்தை விட்டு வந்திருக்கலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, இதை இன்னைக்கு பண்ணாதான் என்ன ஆகும், இதை நான் இன்னைக்கு பண்ணாதான் அந்த காரியத்துக்கு வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட காரியத்தை விட்டு நீங்க வந்திருந்தாலும் சரி, நீ கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த நாள் ஆசீர்வதிச்சிருக்காரு. இந்த நாள் மாத்திரம் இல்ல, இந்த நாளுக்காக நம்ம எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு அவருக்காக நம்ம எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சு நம்ம வரும்போது என்ன பண்ணுவாரு ஏசப்பா, எல்லா காரியம் நம்ம என்ன பண்ணுவாரு, மேன்மையா தான் வைப்பாரு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8-10 வரை. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார்.
அப்போது கர்த்தருடைய நாமம் உமக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாருன்னா, நீ கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டபடினால, கர்த்தருடைய கட்டளைகள்னா ஆலயம் போறது ஒரு கட்டளை. 10 கட்டளை இருக்கு. 10 கட்டளையில ஒரு கட்டளை என்னன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இதுவும் என்ன பண்ணுது, ஒரு கட்டளை இல்ல, அதுவும் எழுதப்பட்டிருக்கு. இங்க என்ன சொல்றாரு இயேசுப்பா வாக்குத்தத்தமா, நீ என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நான் என்ன பண்ணுவேன், உன்னை தேசத்தின் ஜனங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன். இந்த நாள் நம்மளுக்கு எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை. கர்த்தருக்கே என்ன இருந்துச்சு, எல்லாம் பாடு இருந்துச்சு. அப்ப ஏற்பட்டவருக்கே பாடு இருக்கும் போது ஒண்ணுமே இல்லாத நம்ம என்னது மண்ணு நம்மளுக்கு இருக்குமா இருக்காதா? என்ன பண்ணாரு, அவரும் நம்மள மாதிரிதான் எல்லா பாடுகளையும் அனுபவிச்சு எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் அவர் என்ன பண்ணாங்க, கண்ணத்துல அரைஞ்சாங்க, காரி துப்புனாங்க. அவர் பட்ட பாடம் இந்த நாள்ல பண்ணி என்ன பண்ணிருப்போம். நீங்களும் நானும் நம்மளுக்கும் கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம அவருக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நிச்சயமா நீ கையிட்டு செய்யற எல்லா வேலையில என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பாரு. உன்னுடைய வீட்டுல எண்ணெயும் மாவும் குறைபடாதபடி கர்த்தர் என்ன பண்ணுவாரு. ஏற்ற காலத்தில் தேசத்திலே மழை பொய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தையும் திறப்பார். நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம தான் அல்லேலூயா சொல்லி நம்ம தான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வாங்கிக்கணும். இந்த வசனம் இன்னொரு முறை படிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் வேணும்னா என்ன பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட நீங்களே கேட்டு பெற்றுக்கோங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பொழியவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. என்ன சொல்லிருக்காரு இயேசுப்பா, நீ அவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உனக்கான ஒரு எல்லாமே என்ன பண்ணிருக்காரு இயேசுப்பா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காரு வச்சிருக்காரு. நீ அதுக்காக என்ன பண்ணிக்கணும், உன்னை நம்ம தான் என்ன பண்ணி நம்ம தகுதிப்படுத்திக்கணும். அதுக்காக நம்ம ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும் போது எல்லாமே வரும். ஒரு ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம், நம்ம பெருக்கி போகும்போது தூசி கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அது நம்ம மேல இருந்து பெருக்கி வரும்போது என்ன பண்ணும், மொத்த குப்பையும் ஒன்னாதான் இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம ஒரு காரியத்தையும் நம்ம அவருக்காக நம்ம செய்யும் போது சின்ன வரும், அதெல்லாம் வரும், கைக்கு வரும், நம்ம அதை இழந்துருவோம். அதுக்காக நம்ம என்ன பண்றது, அதையே நினைச்சு நம்ம அதை விட்டுட்டுமே சொல்லிட்டு அதையே நினைச்சு என்ன பண்றது, யோசனை பண்றது. அதை தாண்டிட்டு இதை காட்டிலும் கர்த்தர் நம்ம மேலான விலை தருவார் சொல்லிட்டு நம்ம ஒரு படியே எடுத்து வைக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு பொக்கிஷசாலியாக வானத்தை நமக்கு திறப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தர் வாக்குத்தத்தமா சொல்லியிருக்காரு. இந்த நாள்ல உங்களுக்கு எது வந்து தடைப்பட்டு போனாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, எல்லா காரியத்தையும் விட்டுட்டு நீங்க அவருக்காக ஆலயத்துல வந்து நிற்கும் போது அவருடைய சமூகத்துல இந்த நாள் மட்டும் இல்ல, இந்த நாளை ரேஸ் பண்ண பண்ணிருக்காரு, ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. இந்த நாள் மட்டும் இல்ல, நீ 6 நாளும் ரேஸ் பண்ண சொல்றாரு. நீ 6 நாளும் அவர் 6 நாளும் வேலையை செய்து 7ஆம் நாள் தான் ஓய்ந்திருந்தார். இந்த 7 நாள்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். 6 நாள் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நான் நாத்திகா மட்டும் கிறிஸ்தவனா இருந்தா என்ன பண்ணுவாரு ஏசப்பா, அந்த ஆசீர்வாதமான நாள்ல நாத்திகா மட்டும்தான் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அதுவும் எப்படி இருக்கு அந்த ஆசீர்வாதம், கொஞ்சமா, ஏன்னா நீ அவர்கிட்ட கேட்டுரும்ல. அதனால என்ன பண்றது, நம்ம கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பெறவங்களா இல்லாம எல்லாமே என்ன பண்ணுவாரு ஏசப்பா சுதந்திரிக்க அவங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்காரு. நம்ம எல்லா நாளும் ஏசப்பா கிட்ட தேடும் போது அந்த ஓய்வு நாள் என்ன பண்ணுவாரு ஏசப்பா பெரிய ஆசீர்வாதம் தருவாரு. நம்ம அவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரமாச்சு காத்திருக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு, வானத்தின் பலகணிகளை திறந்து நம்முடைய ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதனால நம்ம எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில, எவ்வளவு பாடுகள் மத்தியில, எவ்வளவு பிரச்சனை மத்தியில வந்திருக்கலாம், எவ்வளவு மனசு நொந்து போயிட்டு ஏன் ஏசப்பா எனக்கு இது கிடைக்கல, ஏன் ஏசப்பா எனக்கு இது நடக்கல, ஏன் என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை, ஏன் என் பர்சனல் லைஃப் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு எதுவுமே கைகூடி வரமாட்டேங்குது சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எவ்வளவு வேதனைகளோடு வந்திருக்கலாம். ஏசப்பா இந்த நாள்ல சொல்றாரு, நீ வந்த வண்ணமா திரும்புகிறது இல்லை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லையை பெருகு பண்ணுவார். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நீ அவருடைய கட்டளைகளை கை கொண்டபடினால கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உன்னை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க வைப்பார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய்,
கர்த்தர் உனக்கு கடன் கொடுக்கணும்னு என்ன பண்ணுவாரு, வைப்பார். இந்த நாள்ல இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாள்ல நம்ம எல்லா வேலைகளை விட்டு வந்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நிறைய என்ன பண்றாங்க, சின்ன சின்ன பசங்க பசி தாங்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இந்த நாள்ல பசங்களை சர்ச்சைக்கு அனுப்பிட்டு நீங்க போய் சாப்பாடு செஞ்சிருக்க. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், நம்ம ஊர்ல சர்ச்சைக்கு போறப்ப நம்ம அப்படிதான் பண்ணுவோம். பசங்க சர்ச்சைக்கு போயிருக்காங்க, மாமியார் சர்ச்சைக்கு போயிருக்காங்க, கணவர் சர்ச்சைக்கு போயிருக்காரு. நம்ம என்ன பண்ணோம், வீட்டுல இருக்கிற வேலையை செய்யணும். அப்படி இல்லாம இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஊரு விட்டு இன்னொரு ஊருக்கு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா கர்த்தர் நம்மளுடைய சிறையிருப்பு என்ன பண்ணுவாரு, மாற்றுவார். இந்த நாள் நம்ம விசுவாசத்தோட அவர்கிட்ட கேட்க முழங்கால் படிட்டு விசுவாசத்தோட, அப்பா நீங்க சொன்னீங்களப்பா என்னுடைய வேலையை நம்மளுடைய வேலையை விட்டு நாங்க வந்திருக்க தகப்பனே, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாக சொன்னீங்களப்பா. இந்த நாள் நம்ம என்ன பண்ணோம், நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பான். இந்த வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாம் பைபிளை பிரிச்சு அந்த வார்த்தை மேல கை வச்சு எல்லாம் விசுவாசமா கேளுங்க. முழங்கால் படிட்டு பரிசுத்தமுள்ள தகப்பனே, அப்பா உண்மை நன்றியோடு விசுவதரிக்கிறேன் ராஜா. நீங்க சொன்னீங்களே தகப்பனே, கற்பனைகளை கை கொண்டு என் பின்ன வர விரும்பினால் அப்பா ஆசீர்வாதம் தருவேன்னு சொன்னீங்களே ராஜா. நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீங்க. வானத்தின் பலகணிகள் நான் திறந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே ராஜா. இந்த தகப்பனே, இந்த நாள் உங்க சன்னிதியில வந்து நாங்க விழுந்துட்டோம் ராஜா. இந்த ஓய்வு நாள் பரிசுத்தமா ஆசரிக்க நினைக்கிறோம் தகப்பனே. தேவன் நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பீராக. நாமத்தினால் கேட்கிறோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. கரத்தின் நிழலுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாய் நடத்துங்க, இந்த மாதம் முழுவதுமாய் நடத்துங்க ராஜா. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய கேட்கிறோம் நல்ல பிதாவே.